விஜய் அவர்களுக்கு பிரச்சனையே விஜய் அவர்களோட வாக்குறுதி தான். நான் அப்படிதான் பார்க்குறேன். ஏன்னா 2500 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கறதுன்றது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. மின்சார திட்டத்தை தவிர மற்ற எல்லாமே பெண்கள் பாதுகாப்பு போதைப் பொருள் திட்டங்களை தான் கொடுத்துருக்காங்க. அவங்க கட்சி வேட்பாளர்கள் மேலேயே வந்து நிறைய இந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்கு. அதிகமான கம்ப்ளைண்ட், போலீஸ் புகார், குற்ற பின்னணி, குற்றச்செயல் ஈடுபட்டவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில தாவேக்கா. அவங்க 2 பேர் மாறி மாறி அவங்களுக்குள்ளேயே போட்ட சண்டையில் இவங்களோட வேட்பாளர் யாரு, இவங்க என்ன மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்றதெல்லாம் அவங்க பேசல. ஒரே ஒரு பவர் சென்டர் தான் இருக்கு, நிறைய பவர் சென்டர் இருக்காது. அப்புறம் தப்பு பண்ணணுன்ற மனநிலையில யாருன்னா இருந்தீங்க, ஆடணும்னு நினைக்காதீங்க, ஆடணும்னு நினைச்சீங்கன்னா அதை அழிச்சிருங்க. அதெல்லாம் உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இப்போ வர தேர்தலில் கூட விஜய் அவர்களுக்கு வாக்கு விகிதாச்சாரம் கூடுவதற்கு வாய்ப்பு. அடுத்த 2 ஜெனரேஷன் வரைக்கும் ரெடியா இருக்காங்க. ஒரு ஜெனரேஷன் ஷூர், அடுத்த ஜெனரேஷன் எப்படி போகுதுன்றது தெரியாது. என் பையனே ரெடியா இருக்கான் சார். பாஜக பாசிச பெற்றெடுத்த பிள்ளை தான் விஜயினர். இன்னைக்கு இப்போ குழந்தை அழுதுனோன்னா பால் பாட்டில் தூக்கி வந்து குத்துது யாரு? பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்னு தான். இதுதான் இந்த 2026 பெரிய ஜோக். இனிமே வந்து தமிழகம் அமைதி பூங்காவாக திகழும். தமிழகம் என்னைக்குமே அமைதி பூங்கா தான், அதுல எல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இல்லைன்னு சொல்லி தானே இவர் பிரச்சாரம் பண்ணாரு. இப்ப குளத்தூர்ல போய் பாத்தீங்கன்னா என்னப்பா எல்லாம் தான் இருக்குது, ஏன்பா இந்த தொகுதியில் இன்னொரு தோத்தாரா தெரியாது, அழுகுறாங்க. அதெல்லாம் அவங்க அழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா அழுதுன்னா நான் லைட்டாக தான் தட்டினேன். விஜய் அவர்களுக்கு பெரிய பண ஆசை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நான் நம்புறேன். அத பல மேடைகள்ல சொல்லியும் இருக்காரு. இல்ல அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசு விமர்சகர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திமுக தலைவர் அவர் வந்து வாழ்த்து சொல்லும் போதே நாங்க வந்து தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த வித இடையூறும் தரமாட்டோம், நாங்க 6 மாதம் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லியிருந்தாரு. இவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து முதல் மேடையிலேயே அரசியல் பேசியதா இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நீங்க சொல்லணும். பேசியிருக்காரு. அந்த அரசியலே வந்து முன்னாடி ஆண்டுட்டு போன திமுகவை விமர்சிச்சிருக்காரு. 10 லட்சம் கோடி கடன்லாம் சொல்லியிருக்காரு. அதுல வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கால அவகாசம் கேட்டிருக்காரு. இதை எப்படி அவங்க உஷாரா டைம் கேட்டிருக்காங்க, அவங்க புரிஞ்சு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வர்றதுக்கு கால அவகாசம் கொடுக்குற மாதிரியான ஒரு பொறுப்பா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை சார், இன்னைக்கு அந்த விஷயம் பேசினதுலாம் யதார்த்தம் தான். ஒன்று வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது உண்மை. இன்னொன்று இப்போ விஜய் அவர்களுக்கு பிரச்சனையே விஜய் அவர்களோட வாக்குறுதி தான். நான் அப்படிதான் பார்க்குறேன். ஏன்னா 2500 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கறதுன்றது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. ஒரு சின்ன ஒரு குட்டி கணக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒரு கட்டுரை வந்துச்சு. அதில் வந்து 1 லட்சம் கோடி தேவைப்படும் ஒரு வருஷத்துக்கும் இவர் சொன்னதை செய்யணும்னா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது எதிரில் இருக்கும்போது நம்ம பேசலாம். இப்போ நானே வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் வெளியில் இருக்கேன், ஒரு பிளேயர் நல்ல பெரிய பிளேயர் ஆடுறாரு, என்னப்பா 3 பால் விட்டாம்பா, 1 பால் கூட அடிக்க முடியலப்பா அப்படின்னு ஸ்டேடியத்துக்கு வெளில இருந்து சொல்கிறேன். வேற என்கிட்ட பேட்டை குத்து க்ளவுஸை மாட்டி அங்கே போய் நிற்கும் போது தான் பந்து பார்த்தா பேய் மாதிரி வரும். சீம் ஆகுது, பவுன்ஸ் ஆகுது, மண்டை மேலே படுது, காலுக்குள்ளே ஓடுது, இப்படி தெரியும். அந்த இடத்துல போய் நின்று பார்த்தா தான். இப்போ இவ்வளோ நாள் நம்ம கிரீஸில் இல்லை, கிரீஸ்க்கு வெளியில் இருந்தோம், இப்போ கிரீஸ்க்கு வந்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்து அவர் ஒரு அழகாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. என்னன்னா புத்திசாலித்தனமாக டைம் கேட்டுக்கிட்டாரு. ஸோ அது வந்து ஒரு புத்தி கூர்மையான ஒரு நடவடிக்கை. 4-6 அடிப்பாருன்னு பார்த்தா அவர் ஒரு 2 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஓகே, நல்ல ஸ்டார்ட். அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா அவரு வந்து புதுசு, அதையும் நம்ம கணக்கீட்டுல கொண்டு தான் வைக்கணும். இப்ப கலைஞர் மாதிரி 5 முதல் கையெழுத்து, அம்மையார் ஜெயலலிதா மாதிரி 5 முதல் கையெழுத்து, இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்தவனா ஒரு சில கையெழுத்து உடனே போட்டு ஸ்டார்ட் பண்ணுது, அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. இப்ப அங்கெல்லாம் வந்து விடியல் பயணம் உடனே வந்துச்சு. இப்ப இன்னைக்கு கூட அது மாதிரி ஒரு வெற்றி பயணம் என்பது உடனே வந்திருக்கும், ஆனா இன்னைக்கு வரல. அப்ப அதற்கு எவ்வளவு செலவாகும், எப்படி என்ன ஏதுன்றதெல்லாம் இவங்களே வந்து பல விமர்சனங்களை வச்சிருக்காங்க. மக்களை ஏமாத்தினாங்கன்னு இந்த கலைஞர் உரிமை தொகையில இருந்து எவ்வளவு பேசியிருக்காங்க. முதல் 3 திட்டத்திலேயே வந்து இந்த மாதிரியான உடனே கொடுக்கக்கூடிய திட்டமா இல்லை. மின்சார திட்டத்தை தவிர மற்ற எல்லாமே பெண்கள் பாதுகாப்பு போதைப் பொருள் திட்டங்களை தான் கொடுத்துருக்காங்க. அவங்க கட்சி வேட்பாளர்கள் மேலேயே வந்து நிறைய இந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்கு. அடுத்தது அங்க வரலாம்னு நினைக்கிறேன். அது ஏடிஆர் என்று சொல்லுவாங்க. ஆமா, அவங்க வந்து ஒரு ஆடிட் பண்ணுவாங்க.
ஒரு தேர்தல் முடிந்தவனும் வேட்பாளர் சொல்றாங்க இல்லைங்களா அஃபிடவிட்ல, அதை எடுத்து ஆடிட் பண்ணி இவங்க மேல எவ்வளவு குற்ற பின்னணி இருக்கு என்ன ஏதுன்றது ஆராய்வாங்க. அவங்க இன்னைக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில், ஆங்கில பத்திரிகையில் ஒரு செய்தி வந்து அதில் என்னன்னா அதிகமான கம்ப்ளைண்ட், போலீஸ் புகார், குற்ற பின்னணி, குற்றச்செயல் ஈடுபட்டவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில தாவேக்கா. இப்ப நின்ன சட்டமன்ற தொகுதியில வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, வேட்பாளர் எம்எல்ஏ ஆயிட்டாங்களா, அதிகமான கேஸ் வாங்கினது தாவேக்கா. இது கேஸ்னா வந்து ஏதோ போயிட்டு இப்போ திமுக அதிமுக கேஸ் ஒரு சிலது இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா பஸ் மறிச்சாரு, போஸ்டர் ஒட்டினாரு, அவதூறா பேசினாரு. இது வந்து எப்படின்னா கொலை மிரட்டல், போதை சம்பந்தமான விஷயத்துல இவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து ஆள் மாறாட்டம், பண மோசடி, அது மாதிரி கட்ட பஞ்சாயத்து, அதுவும் மர்டர் அக்யூஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. இது என்னன்னா திமுகவும் அதிமுகவும் வந்து தாவேக்காவை வந்து பொருட்படுத்தாம தாவேக்கா பத்தி பிரச்சாரமே பண்ணல. அவங்க 2 பேர் மாறி மாறி அவங்களுக்குள்ளேயே போட்ட சண்டையில இவங்களோட வேட்பாளர் யாரு, இவங்க என்ன மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்றதெல்லாம் அவங்க பேசல. பட் அது இப்போ வந்தாலுமே வந்து விஜய் அவர்களோட அந்த வசீகரம் இருக்குல்ல, அது வந்து அதெல்லாம் மறைச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஐயா VS பாபு இருக்கிறாரு, அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அவர் வந்து ஒரு காவல்துறையில போய் சண்டை போட்ட மாதிரி அந்த மாதிரிலாம் செய்திகள்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கு அது தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு, அவர் கவுன்சிலரா இருந்தப்ப என்னெல்லாம் இருந்தது அதெல்லாம் இருக்கு. இப்போ எதுவும் இல்லை. இப்போ இன்னைக்கு தேதியில சேகர் பாபு தான் மோசமான ஒரு, அப்படி ஒரு மாதிரி தோரணையா பேசுவார், நாக்கம் அடிப்பார். பத்திரிகையாளர் பார்த்தா நான் எந்த பத்திரிகை அப்படின்வாரு, கோபமா பேசுவார். அதுக்கப்புறமா வந்து இப்படிக்கா வேகமாக போவார், வருவார், தேவைப்பட்டா முதலமைச்சரே தோக்கச்சு விட்டுருவாரு. அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி. பட்டு இவரு சேகர் பாபு பத்தி தெரியும், ஆனா VS பாபு பத்தி தெரியாது. அது ஏன்னா பேசல யாரும். அப்ப இதெல்லாம் நடைமுறையில இருக்கிற சிக்கல்கள். இது போக போக ஒவ்வொன்றா வெளியில வரும். இப்ப இன்னைக்கு தேதியில சேகர் பாபு பத்தி யாருன்னா பார்த்தா நானே தோத்து போயிட்டு, எங்க கட்சி தோத்து போயிட்டு வெறும் எம்எல்ஏவா உட்காந்துக்கிறேன், கம்னு இருக்கப்பா அப்படின்னு யதார்த்தத்துக்கு வந்துடுவாரு. அதனால இனிமேல் ஃபோக்கஸ் என்ன பார்த்தீங்கன்னா தாவேக்கா மீது. அதனால விஜய் அவர்களுக்கு வந்து இந்த கட்சியை பலப்படுத்த வேண்டிய வேலை இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த கம்யூனிஸ்ட்காரங்களாம் கூட்டணியில வரல, அவங்கள பேசி தயவு செய்து கொஞ்சம் கூட்டணி உள்ள வந்துருங்க, ஒரு 4-5 நல்ல அமைச்சர்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஏத்துக்கணும். அது மாதிரி அதிமுக ஒரு சில பேர் சப்போர்ட் பண்றதா சொல்லிட்டு ரெடியா இருக்காங்களா. ஏன்னா உதவி பண்ணாம இருக்க முடியாது. அது ஒரு 3வது பெரிய கட்சி. அதாவது எடப்பாடி பழனிசாமியை விட தாவேக்கா தலைவர் விஜய் மீது அதிக அன்பு கொண்டவர்கள் அவங்க. அதனால அவங்களுக்கு வந்து என்னன்னா எங்களால எதிர்கட்சியில சேவை அவ்வளவா செய்ய முடியாங்க, அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பா செயல்படும். அதாவது ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிறவரே வெறும் இன்னும் 2 கை 3 கையெழுத்து போட்டிருக்கிறாரு. இவங்களுக்கு இன்னும் அந்த ஒரு இது இருக்கு. நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா மக்கள் வந்து எந்த தகுதி கொடுத்தாங்களோ அதுல அங்கங்க நிக்கிறது அழகு. அப்போ ஒரு ஆட்சியில பங்கு பெற்றுதான் நீங்க வந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியும். நீங்க எல்லாம் எதுக்கு ஆட்சியில பங்கு, அதாவது உங்களை எதிர்த்து தான் அவர் ஓட்டு கேட்டார். ஆமா, நான் அங்கதான் வந்தேன். யாரை எதிர்த்து நீங்க பிரச்சாரம் பண்ணீங்களோ, யார தீய சக்தின்னு சொன்னீங்களோ, யார கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னீங்களோ, அங்க வரைக்கும் நீளுது உங்களோட பட்டியல். ரெடியா இருக்காங்க. அப்போ மக்கள் கிட்ட நம்ம கேள்வியே வைக்க முடியாது. ஏன்னா அவங்க எந்த எல்லைக்கும் ரெடியா இருக்காங்க. விஜய் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நாங்க ஓட்டு போடுவோன்ற போட்டிருக்காங்க. அதனால நம்ம அங்க ஆர்குமெண்ட் இனிமே வைக்கலாமான்றதே எங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஆர்குமெண்ட் இருக்கோ இல்லையோ அவங்க அவங்களோட நம்பிக்கை. பத்திரிகையாளர்கள் வந்து அவங்களோட நியாயமான வேலை என்பது ஆளுகின்ற அரசியோ இல்லை ஒரு அரசியலையோ விமர்சனம் பண்றது தான் பத்திரிகையோட தர்மம். அதுல இருந்து மாற வேண்டியது இல்லை. ஒருவேளை அவங்க நல்லது பண்றாங்கன்னா அதை பாராட்டும். ஐயா ஆனப்பட்ட காமராஜருக்கே விமர்சனம் இருந்தது. அவர் ஆட்சியிலேயே வந்து அரிசி திருடு போச்சு, அரிசி பதுக்கல் இருந்ததுன்னா விமர்சனம் பண்ணது. அது ஒரு ஊழல் குற்றச்சாட்டா அன்றைக்கு பேசப்பட்டு ஆட்சி தோத்துது. அப்படி இருக்கும்போது ஒரு விமர்சனத்துக்கு உட்படாத ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இருக்க முடியாது. ஆனா அது விஜய் அவர்களுக்கு பொருந்தும். அது எவ்வளவு நாள் அதை அவர் தள்ளிட்டு போறாரு, எப்படி சிறப்பா செஞ்சு அதை அவர் மங்கடிக்க வைக்கிறாருன்றதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு நான் அவர் பேசின ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு பவர் சென்டர் தான் இருக்கும், நிறைய பவர் சென்டர் இருக்காது. அப்புறம் தப்பு பண்ணுன்ற மனநிலையில யாருன்னா இருந்தீங்க, ஆடணும்னு நினைச்சீங்கன்னா அதை அழிச்சிருங்க. அதெல்லாம் உண்மையிலே வரவேற்கத்தக்கது. பட் இது வந்து வெறும் ஒரு சொல்லாடலா ஒரு பேச்சா இல்லாம அது நடைமுறையில அவர் இட் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட் இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட். முதலமைச்சர் ஆனவனே ஆர்டர் போட்டாரு கட்சிக்காரவங்களுக்கு ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லின்னு ஒரு பேசுபொருள் காலையில இருந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா நம்ம வந்து ஒரு கேள்வி அங்க நமக்கு வருதே, இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய நீங்க
திமுக அதிமுக பாஜக விமர்சிக்கக்கூடிய நீங்க எக்ஸாம்பிளுக்கு நான் தொடர்ச்சி அந்த பேரையே சொல்றேன்னு எனக்கு கூட நிறைய கமெண்ட்ஸ் வருது. இருந்தா கூட மரிய வில்சன் போன்ற நபர்கள்லாம் வந்து 2 மாசமா பிரபலமா இருக்காங்க அவங்களோட வீடியோ ஆடியோக்கள்லாம். அப்போ இது எல்லாமே தெரிஞ்சு கூட உங்களுக்கு வாய்ப்பு டைம் இருந்து கூட நீங்க மாத்தலையே கேண்டிடேட்ஸை. அப்போ உங்ககிட்ட நம்ம எப்படி நேர்மையை எதிர்பார்க்கறதுங்கிற ஒரு இல்லைங்க, நேர்மைன்றதுலாம் வந்து அது வந்து கப்பல் ஏறி போயாச்சு. அதெல்லாம் வந்து நம்ம அதை பற்றி பேசுறது தான். வெள்ளக்காரன் பீரியடில் கொஞ்சம் பேர் காங்கிரஸ்காரங்க அன்றைக்கி நேர்மையாக இருந்த மாதிரி நம்ம வரலாறு புஸ்தகத்தில் படிச்சிருப்போம். அவ்வளோதான். அதோட அந்த நேர்மை அந்த வாக்குறுதி அதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா மாற்றம். எதில் மாற்றம், எவ்வளோ மாற்றம்? பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குற மாற்றமா, இல்லை 5 ரூபா குறைச்சிக்க போறீங்களா, இல்லை காசே வாங்காமல் இருப்பீங்களா, எது மாற்றம்? அது மாதிரி விஷயங்கள் தான் பார்க்கணும். கோடி கோடியாக கொள்ளடிக்க போறீங்களா டெண்டரில், இல்லை கொஞ்சமாக கொள்ளடிக்க போறீங்களா, இல்லை நியாயமாக இருக்க போறீங்களா? பெண்கள் பாதுகாப்பு இல்லை பெண்கள் பாதுகாப்பு அது உறுதி செய்யணும். அதில் வந்து சமரசம் இருக்கக்கூடாது. பெண்கள் ஏன்னா ஏன் அதை நான் சொல்கிறேன்னா அதிகப்படியான ஓட்டு வந்து பெண்கள் தான் போட்டுருக்கோம். அதாவது விஜயண்ணா வந்து பாதுகாப்பாக இருக்கும். சரி அதுலலாம் வந்து நான் அதை அவர் செய்வாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா காவல்துறை சம்பந்தமான விஷயம். நீங்கள் காவல்துறையில் வந்துட்டு லஞ்ச லாவணியம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலுமே ஓரளவுக்கு அதை சரி செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை இந்த பெண்கள் பாதுகாப்பில் ஒரு கோட்டை விடுறாருன்னா அவங்களும் அப்பவும் கேட்க மாட்டாங்க. வேற யாருன்னா குறை சொல்ல பார்ப்பாங்க. அந்த இடத்துல கேமரா சரியாக வேலை செய்யலை, இல்லை பாஜக வந்து காசு கொடுக்கல கேமரா வைக்க முடியல, இதனால தான் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். சார் இங்கே என்ன பிரச்சனைனா யதார்த்தத்தை தாண்டி ஒரு சில பேர் மூளை செலவைக்கு ஆளாயிருக்கிறாங்க. அவங்களோட விஷயங்கள் எப்படி போக போகுதுன்றதை பார்க்கணும். அது சிறிய பிள்ளைகள் நிறைய பேருக்கு தெரியாது. இன்னொரு நல்ல விஷயம் ஒன்று விஜய்க்கு அட்வான்டேஜ் இருக்கிறது என்னன்னா, இப்போ வர தேர்தலில் கூட விஜய் அவர்களுக்கு வாக்கு விகிதாச்சாரம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலேஜ் பசங்க டீனேஜர்ஸ்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு அதை பிரபலப்படுத்தியிருக்காங்க. அப்போது காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் இருக்கிற பையனை பார்த்துட்டு இன்னைக்கு 10th +1 படிக்கிற பையன் அவங்க வீட்டில் அண்ணா நீஸு தங்கச்சி தோழா தொழில் எங்கள் அண்ணன் விஜய்க்கு தான் போடுவேன், நானும் விஜய்க்கு போடுவேன். அப்புறம் எங்கள் அக்கா வந்து விஜய்க்கு போட்டு டிக்டாக் பண்ணாங்க, எங்கள் கசன் வந்து விஜய்க்கு போட்டு ரீல்ஸ் போட்டாங்க. அடுத்த 2 ஜெனரேஷன் வரைக்கும் ரெடியாக இருக்காங்க. ஒரு ஜெனரேஷன் ஷுவர், அடுத்த ஜெனரேஷன் எப்படி போகுதுன்றது தெரியாது. என் பையனே ரெடியாக இருக்கான் சார். இல்லை அதுதான். அப்போ நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க, விமர்சனம்லாம் பண்ணக்கூடாது. அது பத்திரிகையாளர்ன்றதை மறந்துட்டு நீங்களும் வந்து குழந்தை வந்து விஜய் ஃபேனாக இருக்கிறதுனால அந்த குழந்தையோட அம்மாவாக மாறிடணும். அதுதான் யதார்த்தம். இல்லை தாவேக்கா மேலே 2 விமர்சனம் 108 தொகுதி வெற்றி பெற்றதுல இருந்தே இருக்கக்கூடியது என்னன்னா, இவங்க ஆட்சி அமைச்சாலும் 6 மாசம் 1 வருஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்காதுன்ற ஒரு விமர்சனம். விஜய் மட்டும் ஆட்சி அமைச்சிட்டா, அதுவும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவங்கெல்லாம் விசிகா எல்லாம் சேர்ந்து போய் ஆட்சி அமைச்சிட்டா 10 வருஷத்துக்கு அவங்கள அசைக்கவே முடியாதுங்கிற விமர்சனம். 2 விமர்சனம் இருக்கு. உங்களுடைய பார்வை? நானும் 10 வருஷத்துக்கு இப்படிலாம் அசைக்கவே முடியாது திமுகவான்னு பேசினவன் தான். இல்லை நீ முதல் காணொலி பார்த்தீங்கன்னா 10 வருஷம் நின்றுவாங்கன்னு தான் பேசினேன். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அது என்ன கதை ஏது கதைன்னு தெரியுது. சொத்து வரி தண்ணி வரியெல்லாம் அவ்வளோ ஏற்றுவாங்க நான் எதிர்பார்க்கேன். கேட்டால் பாஜக தான் காரணம், மத்திய அரசு சொல்லிச்சு நாங்கள் கேட்டோம், ஓ கதை அப்படி போதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாற்றி விட்டுருக்கோம். அதனால் இப்போ அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். யார் வந்தாலும் 10 வருஷம் இருப்பாங்க, அவங்கள அசைக்க முடியாது. அதுக்கு அந்தந்த கட்சிக்காரங்க இருப்பாங்க, அவங்க பேசிக்குவோம். நான் அது அப்போ பண்ண ஒரு கருத்து தப்பு. அதே மாதிரி இப்போ பண்ண கருத்து தப்பு என்னன்னா, விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிட்டார். அது விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிட்டதை விட திமுக மீது இவ்வளவு கோபம் இருக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா, விஜயோட வசீகரம் அதிமுக வந்து அந்த அவங்களுக்குள்ள அந்த ஒரு சில கூட்டணிகள் சரியா வராத காரணங்கள் எல்லாம் சேர்ந்து விஜய்க்கு வந்து விஜய் அறுவடை செய்து. அப்புறம் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து எடுக்கக்கூடிய நாங்கள் கூட்டணியிலே போக மாட்டோம், நாங்கள் தனியாகவே அப்படின்றது. அதாவது விஜய் பண்றாருன்னா விஜய்க்கு திரை கவர்ச்சி இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு தமிழ் தேசியம் தான் இருக்கு, திரை கவர்ச்சி இல்லை. கொள்கையில தமிழ் தேசியம் பெருசா கவர்ச்சி பெருசானா தமிழ் தேசியம் தான் பெருசுன்றது தமிழர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நான் தமிழர்கள் சொல்லுவாங்க, ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க. அங்கதான் பிரச்சனை. தமிழ்நாடு தமிழ் அப்படி பேசும்போது அப்படியே துடிக்குது புஜம் அப்படி இப்படிலாம் வரும். பக்கத்துல ஒரு பாட்டு ஒன்று போட்டு வைப்பு பண்ணும்போது அப்படியே விட்டு அங்கே போய் நின்றுவோம். இது சிக்கல், நடைமுறை சிக்கல். சரி இதெல்லாம் பண்ணிட்டு சரி இதை எப்படி ஓவர்டேக் பண்றோன்னு பார்த்து என்ன பண்ணாங்க, ஓட்டுக்கு 2000 3000 4000 ஏற்றி எடுத்துன்னு போனாங்க. சரி ஓட்டுக்கு இவ்வளோ காசு கொடுத்துட்டு நம்மள ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி கில்லியுமே இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஜனங்க நீங்க கொடுக்கலையா, நீங்க கொடுங்க, நீங்க கொடுங்க, எல்லார்கிட்டையும் வாங்கிக்கினேன் ஓட்டு தூக்கி மாற்றி போட்டாங்க. வெள்ளைக்காரன் யாருன்னா வந்து இதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் நடந்த தேர்தல்லாம் என்னன்னா நாங்கள் உங்களை ஏதோ தமிழ் கல்ச்சர் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்ற மூத்த குடி திருக்குறள் கிரேட் போயட் கிரேட் கரிகால சோழன் லேண்ட் ஆஃப்
அக்ரிகல்ச்சரு டெக்னாலஜிலாம் அப்போவே ஏதோ பண்ணியிருக்கீங்க, மேத்தமேட்டிக்ஸுக்கு வந்து 0லாம் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு என்னன்னா காசு இங்கே வாங்கிட்டு அங்கே மாற்றி போடுறீங்க, என்ன மாதிரி ஆள்றா நீங்கள், இப்படி கூட நினச்சிடுவாங்க. ஒன்று சரி, உடனே ஃபஸ்ட்டு தேர்தல்லையே என்ன வேணால் நடக்கும். அப்போ அந்த ஒரு சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா, இதுனா இப்படி தான் அப்படின்ற அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டமில் இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னா, எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டார். மக்களை போய் சந்திக்க தேவையில்லை, ஓட்டு கேட்க வேண்டியதில்லை, வேட்பாளர் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம், நல்ல வேட்பாளராக இருக்கணும்னு அவசியமே இல்லை. போலீஸு தேடினவங்க இப்போது காலையில் ஒரு மீம்ஸ் பார்த்தேன், நானே ரிமாண்ட் பண்ணியிருக்கேன் இவரை, நானே இப்போ வந்து இவரை போய் எம்எல்ஏன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி தலையை சொல்லிக்கிட்டு அவர் வீட்டுக்கு வெளில நிற்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன். இது யதார்த்தம். அப்போ இதை யாரை பார்க்கல, சரி செய்யலை, கடந்து போயிருக்கிறாங்க. இனிமேல்ட்டாச்சு அடுத்தது வர தேர்தலையாச்சும் கொஞ்சம் அவர் வந்து அதை பார்த்துக்கிட்டு, அவருக்கு பிரச்சனை 214 தொகுதி அன்றைக்கி வேட்பாளர் நிறுத்தி விட்டார். இது இனிமேல் தான் அது எங்கே போய் நிற்கிது என்ன இதுன்றது. நல்ல விஷயம் பார்க்கும்போது அமைச்சரவையில் நிறைய இளைஞர்கள் போட்டு, அது உண்மையிலே நல்ல விஷயம். இப்போ வெங்கட்ராமன் அவர் மேலெல்லாம் அவர் யாருன்னே தெரியாது, அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு அது மாதிரி சொல்ல முடியாது. ராஜ்மோகன் எளியவர், நல்ல ஒரு கெட்ட பேர்லாம் கிடையாது அவருக்கு. ஒரு கீர்த்தனான்னு யாரோ ஒருத்தங்க, அவங்க புதுசாக இருக்கிறாங்க. அப்புறம் மருத்துவர் டென்டிஸ்ட் இவர் காரைக்குடி பிரபு. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு வரவேற்கத்தக்கது. இதெல்லாம் வந்து இவங்க எப்படி செயல்பட போறாங்க, அரசு எப்படி எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்றது. சில பேர் மீது விமர்சனம் இருக்கு. கீர்த்தனா அவங்கெல்லாம் வந்து பாஜக ஆதரவாளராக செயல்பட்டவங்க, மத்திய அரசினுடைய அந்த 3 மொழி திட்டத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தவங்க, அவங்களுக்கு வந்து இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அமைச்சராக்கியிருக்காரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் உண்டு. சார், விமர்சனம் எல்லாத்துக்குமே இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளராக வந்து விமர்சனம் இல்லாத கட்சி எது அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். அந்தந்த நேரத்தில் அந்தந்த கட்சி விமர்சனம். இப்போ இதே நீங்கள் போய் தாவேக்கா கிட்ட சொன்னால் அப்படிலாம் கிடையாது, இது பொய் போலி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். அவங்க தான் வந்து அதில் வெற்றி பெற்றுட்டாங்க. ஹிந்தியில பிரச்சாரம்லாம் பண்ணாங்களே, அதுதாங்க. மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னும் போது ஒன்றும் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா மக்கள் ஏத்துக்கிட்டது தான். அவங்க ஹிந்தியில பேசிட்டோம், உருதுல பேசிட்டோம், கேன்சருக்கு வந்து தியானம் பண்ணி கூட நான் வைத்தியம் பண்ணுன்னு கூட சொல்லட்டோம். அது வந்து மக்களாச்சு அவங்களாச்சு. நம்மளோட வேலை வந்து அமைச்சரா அவங்க செயல்படலை அப்படின்னு போதுதான். இப்போ கட்சி தலைவரே முரணா இருக்காரு, நீங்க ஏன் வந்து ஒரு அமைச்சருக்கு போறீங்க? திருமாவளவன் என்ன சொன்னாரு? பாஜக பாசிச பாஜக பெற்றெடுத்த பிள்ளை தான் விஜயினாரு. இன்னைக்கு இப்போ குழந்தை அழுதுனோன்னா பால் பாட்டில் தூக்கி வந்து குத்துது யாரு? பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்னு தான். இதுதான் இந்த 2026 பெரிய ஜோக்கு. எது பண்ற அட்டகாசம்லாம் பண்ணிட வேண்டியது பாஜக வந்து விடும். உண்மையிலே பாஜக காரங்க எல்லாருமே அதானே சொன்னாங்க, நாங்க வந்து முதல்வர்கிட்டையும் கலந்து ஆலோசிச்சோம், முன்னாள் முதல்வர்கிட்டையும் கலந்து ஆலோசிச்சோம், பாஜக வந்து விடும், அதனால நாங்க வந்து. ஆமா, நீங்க போய் ஆதரவு. நான் என்ன சொல்றேன்னா, உங்களெல்லாம் பார்க்கும்போது பாஜகவே பரவாயில்லையோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா பாஜக நீங்க வந்து விடுங்க, அவங்க வந்து விடும். மக்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க. பாஜகவுக்கு ஓட்டு போடுறதில்ல. ஓட்டு போடாத பாஜக பேரை சொல்லி நீங்க ஏன்னா இவ்வளோ அரசியல் பண்றீங்களே, எதோட பாஜக வந்து விடும். அதனால எதுவுமே கேட்கலையே சார், அவங்க வெளியில இருந்து தானே ஆதரவு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கான விஷயம் எதுவுமே அவங்க கேட்கலையே, அப்புறம் எப்படி நம்ம அவங்க மேல. அதாவது நீங்க ஜெயிச்ச ஒவ்வொரு ஓட்டுலையும் திமுக காரங்களோட உழைப்பு, வியர்வை, ஊழல் 3மே இருக்கு. அது ரிப்பீட் பண்ணனா, உழைப்பு, வியர்வை, ஊழல் 3மே இருக்கு. இதுல எது வேணும் எது வேணாம் நீங்க பாத்துக்கோங்க. அதாவது இப்போ ஆட்சியில் வருது அப்படின்னும் போது அப்போ கூட்டணி. இதில் அவர் வந்து கம்யூனிஸ்ட்டு அது மாதிரிலாம் ஓகே, ஆனால் மதவாத சக்திகள் கிட்ட அவர் கேட்க மாட்டார் பாருங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா தான் அமமுக ஒரு வேட்பாளரை காணும். அவர் கவர்னர்கிட்டே போயிட்டார், ஒரு படி மேலே போயிட்டு. சரி, அது பார்த்தா என்னன்னு பார்த்தா இல்லைங்க, குக்கர் மேலே விசில் இருந்தது அதனால எத்தனை வந்துட்டோம் அப்படின்றாங்க. என்னது குக்கர் மேலே விசில் இருந்தது, குக்கருக்காரு தேடுங்கிறப்பா, குக்கரை காணப்பா, குக்கர் தூக்கி போட்டாங்கப்பா அப்படி இப்படின்னு. அப்புறம் அவர் என்னை யாரும் தூக்கவில்லை, யாரு அவர் இந்த எம்எல்ஏ, ஏன்னா குழந்தை அவர், பாவம், அவருக்கு எதுவுமே தெரியாது, என்னை யாரும் தூக்கவில்லை, என்னை யாரும் பண்ணவில்லை. சரிப்பா, அப்போ அந்த இருட்டா உட்காந்து கையெழுத்து போட்டுக்கிறது யாருப்பானா, அது நான் இப்படி இருக்க சொல்ல யாரும் செட்டிங் செய்து கூவி கொண்டு டப்பிங் செய்து விட்டனர் அப்படின்றாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றாங்க. சரி, அது ஏன்னே ஒத்துக்கிறேன் நான், எனக்கு என்ன போச்சு, சம்மந்தப்பட்டவங்களாம் ஆமான்றாங்க, நானும் ஆமாம். நீங்கள் எல்லாருமே உஜாலா தான், சொட்டு நீளம் ரீகல், சொட்டு நீளம் டோய், அவ்வளோதான். நான் இதையும் பார்க்க போகிறேன். பட் ஆனால் நான் ஒரு விஷயம் என்ன நினைக்கிறேன்னா, விஜய் அவர்களுக்கு பெரிய பண ஆசை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். அதை பல மேடைகளில் சொல்லியும் இருக்காரு. இல்லை, இது வந்து ஒரு
பணம் வேணும் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து அரசியலுக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியும். ஏதோ ஒன்று இது நம்மக்கிட்ட இல்லைன்றாங்களே, இதையும் நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு வந்திருப்பார். உண்மையிலே இப்போ நீங்கள் விஜய் கிட்ட போய் ஒரு 2 மாதம் கழிச்சு தனியாக உட்காந்து பேசினா உண்மையிலே மனசு கஷ்டமாக மேபி கண்ணு கூட கலங்குவார். நான் என்னமோ நினச்சேன், இதை இவ்வளோ மோசமாக இது இருக்குன்னு நினைக்கல, எங்கள் ஆளுங்களை நம்புறதே பயமாக இருக்குது, பக்கு பக்குன்னு இருக்குது. அரசியல் வந்து அது ஒரு முள் கிரீடங்க. அது இவர் அரசியல்வாதி கிடையாது, இவர் அரசியல்வாதியாக மாற முயற்சி பண்ணுறாரு. அதுதான், இவர் அரசியல்வாதியாக இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு மத்திய அரசுல இருந்து 2 பேரை வர சொல்லியிருப்பார். எப்படியா இருந்தாலும் அதெல்லாம் சொல்ல போறீங்க. அட்லீஸ்ட் மத்திய அரசோட ஒரு நட்பு கிட்பு பாராட்டிட்டு இருந்தால் ஏதாவது பணம் காசு வரும், அதை வச்சு திட்டங்கள் நிறைவேற்றலாம். 2500 ரூபாய் எங்கேருந்து கொடுக்குறது? எப்படி எங்களுக்கே சொத்து வரி ஏற்றி, எங்ககிட்டே தண்ணி வரி கரண்ட் வேலைலாம் ஏற்றி எங்ககிட்ட இருந்தே வாங்கி கொடுக்குறதா? அதற்கெல்லாம் எதிரானவராச்சு. மக்களை துன்பப்படுத்தக்கூடாது, நல்லாட்சி கொடுக்கணும்னு நான் வந்திருக்கேன். அதுக்குள்ள நான் போகல. அவரு சொன்னது, அதாவது 5 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் சொல்லியிருக்கிறார். 5 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னா நீங்கள் எத்தனை ட்ரில்லியன் எக்கனாமியாக மேலே போகணும். அதில் எந்த கமிஷன், பே கமிஷன் பிரகாரம் நீங்கள் எம்ப்ளாய் பண்ண போகிறீங்க, இது இருக்குது. சரி, 5 லட்சம் வேலை வாய்ப்பு அப்புறம் உருவாக்கலாம். தூய்மை பணியாளர்கள் நிரந்தர வேலை கேட்டு போராட்டம் பண்ணுறாங்கல்ல, பாவம், பெருக்கிறது, குப்பை வாடுறது கஷ்டமான வேலை. ஒரு தாயுள்ளத்தோட அவர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பணி நிரந்தரம் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும். அது எவ்வளோ நாளில் பண்ண போகிறாருன்னு தெரியல. அவங்களும் வந்து விஜய்க்கு நிறைய பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. செவிலியர் போராட்டம் பண்ணவங்கலாம் பலர் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய அரசு ஊழியர்கள் வந்து அரசுக்கு எதிராக கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு இந்த திமுக ஆட்சி விழுந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் அரசு. 6 சிலிண்டர் சொல்லியிருக்காரு. உலகத்தினுடைய நிலைமை எல்லாருக்குமே உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் சொல்லியிருக்காரு. அப்ப அது காலதாமதம் ஆகும்போது சிலிண்டர் கிடைக்கல, இஸ்ரேல் போர் நடக்குது. பதில் திமுகவும் அதானே சொன்னாங்க. அதிமுக கஜானா காலியா விட்டுட்டு போயிட்டாங்க, நாங்க நிதி நிலைமையை சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. பொதுமக்களுக்கு பட்டையடிக்கிறது முடிவு பண்ணிட்டா எல்லாரும் அதை தான் சொல்ல போறேன். நீங்க தான் திமுக அதிமுக தாவேகான்னு பேரை மாத்தின்னு வரீங்க. பொதுமக்களுக்கு ஒரே பதில் தான், கிடைக்கல, அப்புறமா செய்வோம், பொறுமையாக செய்வோம், படிப்படியாக செய்வோம். பதில் முடிஞ்சு போச்சு. என்ன மற்ற கட்சியில் நம்ம போய் கேட்க முடியும் மைக்கு போட்டு, இங்கே நம்ம அதை கேட்க முடியாது. ஓகே, கடைசியா கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விசிக எல்லாருமே வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அவங்க வந்து இது வந்து முள் மேல நடக்கிற மாதிரி விஜய்க்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா அவங்க எந்த நேரத்துலையும் விளக்கிட்டா பிரச்சனை வரும். ஆனா அதிமுக ஸ்டாண்ட் பைல ரெடியாவே இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதிமுகவால தமிழ் மக்கள் ஒரு பாதிப்புனா அவங்களால ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியாது. சீரியஸா ஏதோ ஒரு பிரச்சனை யாருக்குன்னா வந்துருச்சுன்னா அப்படியே வந்து நின்றுடும். அவங்களுக்கு பிரச்சனை வந்தா, அதாவது என்னடா இவர் நம்மளை எதிர்த்து ஓட்டு கேட்டாரு, இவரை நம்மளை வந்து கிண்டல் பண்ணாரு, நையாண்டி பண்ணாரு, ரெட்டலை இன்னைக்கு நிலைமை மோசமா இருக்கே, அதெல்லாம் யாருக்குன்னா ஒரு பிரச்சனைன்னா அப்படியே முதல்ல போய் நின்றுடணும். அப்படி ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களோட போக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக நீடிப்பார் நம்பலாமா? அது தெரியல, அது அந்த கட்சிக்காரங்க கிட்ட தானே இருக்கு. ஏன்னா நேற்று முழுக்க நீங்களும் பார்த்துருப்பீங்க, 2 இடத்துல 2 மீட்டிங். அதாவது 2 இடத்துல 2 மீட்டிங். நான் வந்து இப்போது வந்து ஒரு புதிய அரசு வந்துருக்குது. அரசு 2500 ரூபா பணம் கொடுக்குறேன்னு இருக்கு. வேலையில்லா பட்டதாரிக்கு 4000 ரூபாய், 6 சிலிண்டர், 200 யூனிட் கரண்ட் கொடுத்துட்டாங்க. நெஞ்சார்ந்த நன்றி மக்கள் சார்பா. அதுக்கப்புறமா வந்து இந்த தாய்மாம சீரு, அன்ன சீரு, தாலிக்கு தங்கம், மோதிரம், பிறந்த குழந்தைக்கு 8 கிராமு. அதுக்கப்புறம் இந்த பேச்சுலர்ஸா அது படிக்க போகிற பசங்க 15000 ரூபா அவங்க பேரண்ட்ஸ்க்கு பணம். ஏன்னா படிப்பை வந்து பாதியில் விட்டுறக்கூடாது. 5 லட்சம் பேருக்கு வேலை. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு தனித்தனி சென்டர்ஸ். இதெல்லாம் இப்படி நான் பார்க்கும்போது நீங்கள் என்னன்னா சின்ன சின்ன பிரச்சனையா பேசுறீங்க. நான் வந்து தமிழக வளர்ச்சி, தமிழ்நாட்டு மக்களோட நிலைமை போகும் அப்படின்னு இல்ல, இதெல்லாம் நடந்தா அமெரிக்கா மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கீங்கன்னு புரிஞ்சு. மகிழ்ச்சி இல்லை, எனக்கு வந்து அதனோட சீரியஸ்னஸ் எனக்கு தெரியும். சொன்னவங்களுக்கு தெரியுமா, எந்த அளவுக்கு தெரியும், அது எப்படி பண்ண போறாங்கன்றதா அங்க அது பார்வை. இனிமே வந்து தமிழகம் அமைதி பூங்காவாக திகழும். தமிழகம் என்னைக்குமே அமைதி பூங்கா தான், அதுல எல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இல்லைன்னு சொல்லிதானே இவர் பிரச்சாரம் பண்ணார். சரி, நீங்கள் வந்து வெஸ்ட் பெங்கால், யூபி அங்கெல்லாம் போய் பாருங்கள். நான் எல்லாம் போய் பார்த்தவன், அதனால நான் சொல்கிறேன். தமிழகத்தில் வந்து திமுக இருந்தால் அமைதி பூங்கா, அதிமுக இருந்தால் அமைதி பூங்கா, அப்படி கிடையாது. தமிழர்களுக்குன்னு ஒரு மனப்பான்மை உண்டு. இந்த சண்டை, போட்டி, பொறாமை அதெல்லாம் வந்து பெரிய அளவில் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டமாஸுக்கு ஓட்டு போட்டு விளையாடுவோம் சம்டைம்ஸ். அதுக்கப்புறம் யார் நல்லது செஞ்சாலும் அதை மறந்துடுவோம். அது தமிழர்களுக்கு ஒரு நல்ல கெட்ட பழக்கம். ஞாபகம் வருது. இப்போ குளத்தூர்ல போய் பார்த்தீங்கன்னா
என்னப்பா எல்லாம் தான் இருக்குது, ஏன்பா இந்த தொகுதியில் இன்னொரு தோத்தாருன்னா தெரியாது. அழுகுறாங்க. அதெல்லாம் அவங்க அழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா அழுதுன்னா, நான் லைட்டாக தான் தட்டினேன். அந்த தொகுதியில் இருக்கிறவங்களே அவங்களே கேட்குறாங்க, எப்படி இந்த மனுஷனை தோக்கடிக்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னன்னா தமாஸ்க்கு குழந்தை சொல்லிச்சு, இந்த குட்டி பாப்பா சொல்லிச்சு, எனக்கு விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட்டால் தான் நான் இட்லி சாப்பிடுவேன், அதனால போட்டேன். அப்படியே ஃபன்னுக்கு போட்டவங்க இருக்காங்க நிறைய பேர். அது கடைசியில் பார்த்தா அரசியல் புரிஞ்சு போட்டவங்களோட அரசியல் புரியாமல் போட்டவங்க அதிகம். அது என்ன ஆகி போச்சுன்னா முதல்வரே தோக்குற மாதிரி போயிடுச்சு. பாப்போம், பொறுத்திருந்து ஆட்சி எப்படி இருக்குன்னு. நல்லாட்சி கொடுத்தா நம்ம வரவேற்க போறோம், அவ்வளவுதான். இல்ல நல்லாட்சி கொடுக்கணும், அதை நான் வரவேற்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை. எல்லாருக்கும் அந்த ஆசை தான். பத்திரிகையாளர்களோட அதுதான் என்னோட்டமா இருக்கணும்ன்றது தான். நான் ஏதாவதுங்க வெறுப்பு இன்றி அவருக்கு வந்து மக்கள் விரும்பி இருக்கிறாங்க. இந்த ஒரு அது தெரியும், ஒரு 6 மாசத்துக்கு தெரிஞ்சிடும். அதனால ஒரு 3 மாசம் அந்த ஹனிமூன் பீரியட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவர் டைம் கேட்டிருக்காரு, கொஞ்ச நாள் நம்மளும் டைம் கொடுக்கணும். சரி, 2 வருஷம். ஒரு ஆட்சிக்கு உண்மையான எதிர்க்கட்சி என்பது பத்திரிகை தான். அது எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி. கண்டிப்பா. அது பாஜக ஆட்சியையும் நம்ம எதுவும் விட்டு வைக்கிறது இல்லை, பேசிக்கிட்டு தான் இருக்கோம். பார்க்கணும் எப்படி போகுது. பிரைம் மினிஸ்டர் விஷ் பண்ணாரு, அதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. திமுகவிற்கு இவ்வளவு காலம் உங்களுக்காக இவ்வளவு எம்பிக்களையும் கொடுத்த திமுகவிற்கு துரோகம் செஞ்ச காங்கிரஸ் பேசியிருக்காரு. நன்றி பிரதமருக்கு. ஏன்னா காங்கிரஸ் கட்சியை இங்கெல்லாம் சொன்னா அது பேசு பொருள் ஆகாது. டெல்லியில எல்லாம் பேசு பொருள் ஆகணும் தெரியுதுன்னா, என்னப்பா இப்படி இல்லாம இப்ப பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி. அது வந்து இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவுக்கு இது வேணும். காங்கிரஸ் நிறைய பண்ண துரோகங்கள்லாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிஜேபி வச்சு மறைச்சிட்டாங்க. இந்த ஸ்ரீலங்காவில் ஈழம் பிரச்சனையானதாகட்டும், இல்லை உங்களுக்கு நீட் தேர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஜிஎஸ்டி, வேல்யூ ஆடட் டேக்ஸ் எல்லாம் காங்கிரஸ் தான் அதுக்கெல்லாம் நீட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்தது. அதெல்லாம் வந்து திமுக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கூட இருந்ததுனால அதை கொஞ்சம் மறைச்சு விட்டாங்க. இந்தி திணிப்பு. இப்போ நிறைய பேர் யாருன்னா பார்த்தாங்கன்னா, இந்தி திணிப்பு ஏதோ பாஜக தான் பண்ணுதுன்ற மாதிரி படம் வந்துருக்கு. பராசக்தியில பார்த்தீங்கன்னா திடீர்னு போய் பராசக்தி பார்த்தீங்கன்னா, குட்டி பசங்க பார்த்தோன்னா இப்போ பிஜேபி தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னுவாங்க. அதுக்குள்ள கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தான் தெரியும் பழைய காங்கிரஸ். ஆனால் ஓகே, என்னை பொறுத்தவரைலாம் தேசிய கட்சிகள் இங்கே தேவை கிடையாது. காங்கிரஸும் சரி, பாரதிய ஜனதா கட்சியும் சரி, தமிழ்நாட்டில் பெரிய வேலை இல்லைன்றதுதான். தேசிய அரசியல் எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிற விமர்சனத்தை ஆதரவு கொடுத்த கட்சியிலேருந்தே ஒரு குரலா வந்திருக்கு. ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு கொண்டு வந்து இல்லை, அது உண்மையிலே ரொம்ப அது நடந்திருக்க கூடாது. பட் அரசியல் காரணங்களுக்காக பண்ணப்பட்ட மாதிரி வேலை தெரியாமல் இப்போ திடீர்னு நீங்கள் ஒரு பஞ்சர் கடைக்கு போனீங்கன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நெட்டு போடாமலே வீல் எடுத்து மாட்டி விட்டுருவாங்க. அது தெரியாது, வேலை தெரியாது. அது மாதிரி தான். அதனால ஒரு அரசியல் கட்சியும் வந்திருக்காங்க தமிழ்நாட்டுல. இது மிகப்பெரும் பிரச்சனையா வெடிச்சிருக்கு. இது வந்து இதே அதிமுகவுக்கு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதிமுகவோட நிகழ்ச்சி வந்து வச்சுங்களேன், பாசிச பாஜக வந்துச்சு பாத்தீங்களா, தமிழ் தாய் வாழ்த்தை விழுங்கிய பாஜக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொக்காய்களை கத்தின்னு ஓடி இருப்பாங்க திமுக காரங்க. இப்ப திமுக காரங்களுக்கு வந்து இது எவ்வளவு பண்ணலாம், எந்த அளவுக்கு பண்ணலாம்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே தாவேக்காக்கு இதனுடைய சீரியஸ்னஸே தெரியாது. சரி என்னங்க 1, 2, 3 சாங் போட்டோம், சாங் நம்பர் 3 வந்துச்சு, அது பெரிய பிரச்சனையா அப்படின்னு கூட சொல்லிட்டு போவாங்க. அவ்வளோதான். சரி, இது கலாச்சார ரீதியான ஒரு விஷயம். இது கவர்னர் இதை பண்ணாரு, இதை பேசினாதான் அப்படின்றதெல்லாம் தாவேக்கலர் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியாது. ஏன்னா இப்போ நடந்து எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்கலாம் பேசுறாங்க. இன்னும் தாவேக்கல் வந்து செய்தி வரல. அப்போ தெரியலன்னு அர்த்தம். நேற்று வரலாம் தாவேக்கா வேற, இன்னைக்கு அது அரசு. அப்ப அரசுக்கு என்ன நடக்குது தெரியும். இதுக்கு மட்டும் பதில் கொடுத்திருக்காங்க அரசு தரப்புல இருந்து. 200 யூனிட் மின்சாரம் வந்து பல கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. 500 யூனிட் வரைக்கும் இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப அந்த 100 யூனிட் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கிறது வருமா வராதான்ற டவுட் வந்து காலையில இருந்து பேசப்படலாம் இருந்துச்சு. இன்னைக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இல்ல, அந்த விளக்கத்தை வரவேற்கும். ஏன்னா மக்களுக்கு வந்து தெளிவு, பத்திரிகை கிட்ட வந்து நீங்க சொல்லிடணும் எதுக்கு என்ன ஆச்சு ஏதுன்னா, அப்ப அது பேசு பொருளா இருக்கு. அப்ப அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க இல்லையா. ஏன்னா 100 யூனிட் எனக்கு இருக்கா இல்லையான்றது மக்கள் வந்து பேனிக் ஆவாங்க. 200 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 100 தூக்கி விட்டியாப்பா அப்படின்ற மாதிரி வரும். அப்ப இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி எஸ் ஜே சூர்யா படம் மாதிரி இருக்கு இல்ல அப்படி ஆயிடக்கூடாது இல்லையா. அதனால அந்த விளக்கத்தை வரவேற்கணும். அது மாதிரி ஒவ்வொன்றும் விளக்கம் கொடுத்து அது அடுத்தடுத்து வேலைகளை பார்த்துட்டு போயிட்டு. நன்றி சார், நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.